ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக சோளா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோடு நீங்கள் சன்னா மசாலா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 200 கிராம் மைதாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு பூரிக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுக்கும். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுறலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் எல்லா பக்கமுமே படுற மாதிரி எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறும்போது தான் நம்மளுக்கு சாஃப்டான ஃப்ளஃபியான பூரி கிடைக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு எடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது பூரி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் பூரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஒரு உருண்டை எடுத்து நல்லா பூரி தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு ரொம்ப திக்காகவும் தேய்க்காமல் ரொம்ப தின்னாகவும் தேய்க்காமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரியை சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் டக்குன்னு நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். இதை 2 சைடுமே நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான சோளா பூரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.